மாவட்ட ஆள் சேர்ப்பு மையத்தில் மூலமாக தேர்வு நடக்க இருக்கின்றது. கூட்டுறவு சங்கங்களின் பிரதம கூட்டுறவு சங்கங்கள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் இவைகளுக்கு மாவட்ட ஆள் சேர்ப்பு மையத்தின் மூலமாக தேர்வு நடக்க இருக்கின்றது. அந்த தேர்வுக்கு தயார் செய்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் தஞ்சாவூரிலிருந்து கூட்டுறவு சங்கங்களின் ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் நடராஜன் ஆகிய நான் நேற்று வீடியோ ஒன்று செய்திருந்தேன். இது 2வது வீடியோ. இன்று தேதி 3/8/2025 இன்று இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு செய்திருக்கேன். இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கிகள் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு இந்த தொகுப்பில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நேற்று போட்ட 1ஆம் தேதி போட்ட முதல் வீடியோவில் கூட்டுறவு வங்கிகள் அது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அதை கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமாக இந்திய ரிசர்வ் வங்கி, கூட்டுறவு நகர வங்கிகள் ஆய்வு செய்வதற்கும், மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகளை நபார்டு, அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அந்த வங்கி ஆய்வு செய்வதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் எந்த சட்ட பிரிவின் கீழ் ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அதாவது வங்கி ஒழுங்காற்று முறை சட்டம், இதை முடிவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1949 இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வங்கிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் தான் வங்கி ஒழுங்காற்று முறை சட்டம் 1949. இந்த வங்கி ஒழுங்காற்று முறை சட்டத்தில் எத்தனாவது பிரிவில் வங்கிகளை ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ அந்த சட்ட பிரிவு சொல்ல தெரியணும். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அது. அதாவது 1949ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்காற்று முறை சட்டம் பிரிவு 35 படி, சட்டப்பிரிவு 35 படி வங்கிகளை ஆய்வு செய்வதற்கு ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த சட்டப்பிரிவை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் வங்கிகளை ஆய்வு செய்வதற்கு 1949ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்காற்று முறை சட்டத்தில் எத்தனாவது பிரிவில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அது கேள்வி. அதுக்கு விட என்னென்னு கேட்டிங்கன்னா சட்டப்பிரிவு 35. எந்த சட்டப்பிரிவு? 1949ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்காற்று முறை சட்டம் பிரிவு 35. சரி, அது ஒரு கேள்வி. ஸோ அடுத்தபடியாக இந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு செயல்படுத்த எப்படி இந்த வங்கி ஒழுங்காற்று முறை சட்டம் கூட்டுறவு வங்கிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? 1949ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்காற்று முறை சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அது கூட்டுறவு சங்கங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ இந்த சட்டம் கூட்டுறவு வங்கிகளுக்கு எந்த ஆண்டு நடைமுறைக்கு வரப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது 1966ஆம் ஆண்டு முதல் கூட்டுறவு வங்கிகளுக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டு எந்த பிரிவு அப்படிங்கிறது தான் 35வது பிரிவு சொன்னேன். அதாவது 1949 வங்கி ஒழுங்காற்று முறை சட்டத்தில் 35வது பிரிவில் ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. இது முதல் கேள்வி. இப்போ 2வது கேள்வி என்னென்னா, எந்த ஆண்டு முதல் இந்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கு விட என்னன்னு கேட்டிங்கன்னா 1966ஆம் ஆண்டு முதல் கூட்டுறவு வங்கிகளுக்கும் இந்த ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் 1966ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அதனால் மீண்டும் கேள்வி சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க. கூட்டுறவு வங்கிகளையும் ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்வதற்கு எந்த ஆண்டு முதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது 1966. ஸோ முதல்ல சொன்னது சட்டப்பிரிவு 35.
இப்போ 2வது கேள்வி எந்த ஆண்டு முதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1966. ஸோ இதில் வந்து இந்த சட்டப்படி மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு நகர வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ இந்த சட்டப்பிரிவு 35ங்கிறது மிக மிக முக்கியமானது. இது அடிக்கடி கேட்கக்கூடியது, அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ அப்புறம் நேற்று சொல்லும்போது ரிசர்வ் பேங்க்லேருந்து நபார்டு வங்கி, அதாவது தேசிய விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொன்ன நபார்டு, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது எந்த ஆண்டு முதல் அந்த நபார்டு வங்கி ஏற்படுத்தப்பட்டது அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ மீண்டும் கேள்வி சொல்கிறேன், நபார்டு வங்கி எந்த ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு விடை வந்து 1982ஆம் ஆண்டு. 1982ஆம் ஆண்டு முதல் தேசிய விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு வங்கி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும். ஸோ அதை முக்கியமாக பார்த்துங்க, நபார்டு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1982ஆம் ஆண்டு. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி, எந்த ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானது. ஸோ அதை பார்த்துங்க. சரி, இப்போ நபார்டு வங்கி முன்னாடி நான் சொல்கிறது போல் எந்தெந்த வங்கிகளை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து மாநில அளவிலான மாநில தலைமை கூட்டு வங்கி ஆய்வு செய்யலாம். மாநில கூட்டு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, எஸ்எல்டி பேங்க் சொல்லுவாங்க, அதாவது மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியை செய்யலாம். மாவட்ட அளவிலான மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகளை ஆய்வு செய்து வரலாம். ஸோ இதனால் எந்தெந்த வங்கிகளை நபார்டு வங்கி ஆய்வு செய்யலாம், அப்போ எந்த ஆண்டு நபார்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு இப்போ 2-3 கேள்விக்கு உங்களுக்கு விடைய சொல்லியிருக்கேன். ஸோ இதை கவனமாக பார்த்துங்க, எந்த சட்டப்பிரிவு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. ஸோ அதனால் இதை மிக முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நேற்று உங்களுக்கு வந்து சொன்னோம் இல்லையா, கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்வதற்கு, அதாவது பதிவாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு நகர வங்கிகள், மத்திய வங்கிகள், இதெல்லாம் வந்து சட்டப்பிரிவு 82, அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் இயற்றப்பட்டது. அதில் 80வது பிரிவுங்கிறது, அந்த சட்டத்தை 80வது பிரிவுங்கிறது தணிக்கையை சொல்லுவோம். 81வது பிரிவுங்கிறது விசாரணை, இன்கொயரி, INQIRY, என்கொயரின்னு சொல்லுவோம், அதாவது விசாரணை, அது 81வது பிரிவு. 82வது பிரிவு தான் ஆய்வு. இப்போ அதனால் இந்த பிரிவு உங்களுக்கு கேட்கலாம், கூட்டுறவு வங்கிகளை பதிவாளர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆய்வு செய்கின்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 82. எந்த சட்டம்? கூட்டுறவு சட்டம் 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 82. அதன்படி கூட்டுறவு சங்கங்களை பதிவாளர் ஆய்வு செய்யலாம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் ஸோ மீண்டும் அடுத்தபடியாக சொல்கிறேன், 82வது பிரிவில் 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 82. அதன்படி பதிவாளர் கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஸோ 82வது பிரிவு நாம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க சொன்னால், இதே 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டப்பிரிவு 83. 82 சொல்லிவிட்டேன், இப்போ 83வது பிரிவு. 83வது பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய கூட்டுறவு வங்கிகள், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்கு இல்லையா, அந்த வங்கிகள் அதனுடைய பிரதம சங்கங்களை, மத்திய கூட்டுறவு வங்கி வந்து எந்தெந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் வழங்குகின்றதோ அந்த சங்கங்களை, பிரதம சங்கங்களை சட்டப்பிரிவு 83, அதாவது 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டப்பிரிவு 83 கீழே பிரதம சங்கங்களை மத்திய கூட்டுறவு வங்கி ஆய்வு செய்யலாம்.
அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. ஸோ இப்போ ஆய்வு அப்படிங்கிற தலைப்பில் இப்போ வந்து சொல்லியிருக்கேன். அதாவது ரிசர்வ் பேங்க் எந்த சட்டப்பிரிவின் கீழே ஆய்வு செய்கிறாங்க, அதாவது அதுக்கு விடை 649ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்காற்று முறை சட்டப்பிரிவு 35 கீழே ரிசர்வ் பேங்க் வந்து வங்கிகளை ஆய்வு செய்யலாம். அடுத்தபடியாக கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 82 கீழே பதிவாளரால் ஆய்வு செய்யலாம். அதே தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 83 கீழே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அதனுடைய பிரதம சங்கங்களை ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ அதனால் இப்போ ஆய்வை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லியாச்சு. ஸோ இந்த ஆய்வை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஆய்வு நிச்சயமாக உண்டு. அதாவது சங்கம், அதாவது வங்கிகள் சட்டப்படி செயல்படுகின்றதா, பதிவாளர் சொல்லப்பட்ட விதிமுறைகளின்படி செயல்படுகின்றதா, ரிசர்வ் பேங்க் சொல்லப்பட்ட விதிமுறைகளின்படி செயல்படுகின்றதா என்பதையெல்லாம் ஆய்வின் போது பார்க்கப்படும். பல படிவங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த படிவத்தின்படி அறிக்கைகள் அனுப்பப்பட்டு அது உண்மைத்தன்மையை வந்து பார்க்கறதுக்காக தான் ஆய்வு செய்வாங்க. இப்போ ஆய்வுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால் ஆய்வை பற்றி இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுபோல் நபார்டு வங்கி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அதை சொல்லியிருக்கேன். கூட்டுறவு வங்கிகளை வந்து எந்த ஆண்டு முதல் இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேள்விகளுக்கு இப்போ நம்ம பதில் பார்த்துருக்கோம். ஸோ நேற்று நம்ம பார்க்கும்பொழுது அதாவது சாதாரணமாக வங்கிகளுடைய பணி அப்படி பார்க்கும்போது 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். அதாவது ப்ரைமரி டியூட்டி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது தலையாய பணின்னு சொல்லுவோம், இன்னொன்று துணை பணின்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு நேற்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேங்கிங் பிஸ்னஸ்னால் அதாவது வங்கி தொழில். வங்கி தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன 3 வார்த்தை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு வந்து: வைப்புகளை திரட்டுதல், கடன் வழங்குதல், முதலீடு செய்தல். இந்த 3 வார்த்தையில் வங்கி தொழிலை அடங்கிடுது. ஸோ அந்த முக்கியமான பணிகளோட வேறு என்னென்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பணி வந்து அது மட்டும் இல்லை, பாக்கி பணிகளும் அவங்க செய்யலாம். உதாரணமாக மாற்றுமுறை ஆவணச்சட்டம், அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சொல்ல முடியா, மாற்றுமுறை ஆவணச்சட்டத்தில் வரக்கூடிய காசோலை மதித்த கடனீட்டு பத்திரங்களை பெறுதல், இது போன்ற பணிகளும் அவங்க செய்கிறாங்க. அதுபோல் வணிக உறுதி கடிதம் வழங்குறது, அப்புறம் பிணையங்கள் வாங்குதல் விற்றல், அது போன்ற அரசு மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு முகவராக பணியாற்றுதல், இது போன்ற பணிகளையும் அவங்க செய்கிறாங்க, அதாவது வங்கிகள் செய்கிறாங்க. ஸோ அதனால் வங்கிகள் வந்து 2 விதமான பணிகள் செய்கிறாங்க. ஒன்று வந்து தலையாய பணிகள், இன்னொன்று வந்து துணை பணிகள். இப்போ அந்த தலையாய பணிகளில் தான் நம்ம முன்னாடி சொன்னது போல் வைப்புகளை திரட்டுதல், கடன் வழங்குதல், முதலீடு செய்தல், இதுதான் முக்கியமானது. இது ஸோ அதனால் வங்கியை பொறுத்த வரைக்கும் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ அடுத்தபடியாக வங்கியை பற்றி அதே அதாவது வங்கி ஒழுங்காற்றுமுறை சட்டத்தில் எத்தனாவது பிரிவில் வங்கியியல், அதாவது பேங்கிங் பற்றி எங்கே உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, 1949ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்காற்றுமுறை சட்ட பிரிவு 5 ப்ராக்கெட்டில் பி, ஏபி, அந்த பி, அந்த சட்டப்பிரிவு வந்து வங்கியியல், அதாவது டெஃபனேஷன், வங்கியலுங்களுக்கு என்ன விதமான விளக்கம், அந்த விளக்கத்தை வந்து அந்த பிரிவு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்வி கேட்குறது வாய்ப்பு உண்டு. அதாவது வங்கியியல் பற்றி வங்கி ஒழுங்காற்று முறை சட்டத்தில் எத்தனாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, அதுக்கு விடை வந்து வங்கி ஒழுங்காற்று முறை சட்டம் 1949, அதில் வந்து சட்டப்பிரிவு 5B, அதில் தான் வங்கிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வங்கியை பற்றி நிறைய சட்டப்பிரிவு தான் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. சட்டப்பிரிவை தனியாக என்ன பண்ணுங்கள், தனியாக ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி எந்தெந்த சட்டப்பிரிவு, அதாவது வங்கி ஒழுங்காற்றுமுறை சட்டத்தில் எந்தெந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு அடுத்தபடியாக நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சொல்லுவோம்,
நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அதாவது மாற்றுமுறை ஆவணம், அந்த சட்டத்திலையும் வந்து மாற்றுமுறை ஆவண சட்டத்தில் அந்த 1881 அது அந்த வருஷத்தை நாம் வச்சுக்கணும். அதுலேயும் வந்து என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு கேட்கு. அதனால் சட்டம்னு சொன்னாலே பிரிவுகள் கேட்குறது அதிகமாக வாய்ப்பு உண்டு. அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு தனி பக்கத்தை ஓப்பன் பண்ணி என்ன சட்டப்பிரிவு, அந்த சட்டப்பிரிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தனியாக எழுதி வச்சுக்கணும். அப்போ நீங்கள் சட்டப்பிரிவு கேட்டாங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக வங்கிகளை ஆய்வு செய்வதற்கு ரிசர்வ் பேங்க்கு எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா, இப்போ சொன்னோம் இல்லையா, சட்டப்பிரிவு 35 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வங்கி ஒழுங்காற்றுமுறை சட்டம் 35. அதுபோல் பதிவாளர் கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்வதற்கு எந்த பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 82. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டப்பிரிவு 82 சொல்லலாம். அதே போல் பதிவாளர், அதாவது மத்திய கூட்டுறவு வங்கி அதனுடைய பிரதம சங்கங்களை ஆய்வு செய்வதற்கு எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 83வது பிரிவு. ஸோ இப்படி பிரிவுகளை ஞாபகம் வைத்து கொண்டு அந்த பிரிவுகள் பற்றி கேட்டாங்கன்னா அதை வந்து கரெக்டாக தேர்வு செய்யணும். ஸோ அதனால் இப்போ வந்து சட்ட பிரிவுகள் பற்றி சொல்லியிருக்கோம். ஆய்வில் என்னென்ன பிரிவு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதுபோல் வங்கி டெஃபனேஷன், வங்கினா அதுக்கு என்ன டெஃபனேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பிரிவு அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்கேன். சட்டப்பிரிவு 5ல் பி, அதாவது வங்கி ஒழுங்காற்றுமுறை சட்டத்தில் 5B, அதில் வந்து அந்த வங்கிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நேற்றே உங்களுக்கு சொல்லும்போது ரிசர்வ் பேங்கை பற்றியே சொல்லும்போது வேறு எப்படிலாம் அந்த ரிசர்வ் பேங்க் பற்றி அழைக்கலாம் அப்படிங்கும்போது இந்தியாவின் மைய வங்கி அப்படின்னு சொல்லலாம். இதுவே நாட்டினுடைய தலைமை வங்கின்னு சொல்லலாம், அரசாங்கத்தினுடைய வங்கின்னு சொல்லலாம். ஸோ இப்படிலாம் பேர் வேறு அழைப்பில் நம்ம வந்து ரிசர்வ் பேங்கை வந்து அழைக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்தியாவுடைய மைய வங்கி, அதாவது தலைமை வங்கி அதுதான். நம்ம நாட்டுக்கே தலைமை வங்கி அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான். நம்ம நாட்டின் அதே போல் இந்திய அரசாங்கத்துடைய வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசாங்கத்தினுடைய அத்தனை நடவடிக்கைகளும் அதன் மூலமாக செய்கிறதால அப்படி சொல்லலாம். ஸோ அதனால் வங்கிக்கு வேறு பெயர் என்ன, எப்படி அழைக்கலாம் அப்படின்னு கேட்டாலும் அதை நீங்கள் நாம் வச்சு சொல்லலாம். அதே போல் இந்திய ரிசர்வ் வங்கி அரசுக்கான அரசனுக்கான வங்கியாக செயல்படுது இல்லையா. அப்போ அதில் என்ன அவங்க செய்கிறாங்க, அரசாங்கத்துக்காக என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அரசாங்கத்துக்கு நிதி ஆலோசகராக வேலை செய்கிறாங்க. யார், ரிசர்வ் பேங்க் வந்து என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி அதை வந்து அரசாங்க வங்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசர்வ் பேங்க் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நிதி ஆலோசகராகவும் செயல்படுது. அதுபோல் பணத்தை வந்து அச்சிடுறாங்க இல்லையா, நோட்டெலாம் அச்சிடுறாங்க இல்லையா, பணத்தாள்களை அச்சிட்டு மக்களுக்கு புழக்கத்தை விடுறாங்க இல்லையா, அந்த அதிகாரமும் அவங்களுக்கு தான் இருக்குது, ரிசர்வ் பேங்க் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரிசர்வ் பேங்க் நம்ம ரூபா நோட்டில் 100 நோட்டு 500 நோட்டு எல்லாத்தையும் மேலே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ அந்த பணத்தை அச்சிடுறது யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ரிசர்வ் பேங்க் தான் அதிகாரம் இருக்குது. இந்த ரிசர்வ் பேங்கில் வந்து கவர்னர் அவங்க தான் அதை கையெழுத்து போடுறாங்க இல்லையா, அது எத்தனை லாங்குவேஜில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அது கேள்வி கேட்கலாம். ரூபா நோட்டில் கவர்னர் வந்து கையெழுத்து போகிற யார், அவர் பேர் என்ன, கவர்னர் பேர் என்ன கேட்கலாம். இது பொது அறிவில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் அந்த ரூபா நோட்டில் எத்தனை லாங்குவேஜில் அந்த ரூபா நோட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதே போல் ரிசர்வ் பேங்க் செய்யக்கூடிய இன்னொரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வங்கிகளுக்கான வங்கியாக இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து வணிக வங்கிகளின் நடப்பு கணக்குகளும் இந்திய ரிசர்வ் வங்கியில் பராமரிக்கப்படுகிறது. நடப்பு கணக்கு, இப்போ உதாரணமாக எல்லா பேங்க் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்கும் ரிசர்வ் பேங்கில் நடப்பு கணக்கு வச்சுக்கணும். ஸோ அந்த பணியை அவங்க செய்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் வந்து அந்த பணியை செய்கிறாங்க, அதையும் நீங்கள் வச்சுக்கணும். அதே போல் இந்திய ரிசர்வ் வங்கியில் குறிப்பிட்ட சதவீதத்திற்கு ரொக்க ஈர்ப்பு, நீங்கள் ஒவ்வொரு பேங்க்கும் வந்து அங்கே மினிமம் இவ்வளோ வந்து கேஷ் பேலன்ஸ் வச்சுக்கணும் ரிசர்வ் பேங்கில்
வச்சுருக்கணும் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டதுனால மினிமம் கேஷ் பேலன்ஸை அவங்க வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரிசர்வ் பேங்கை வந்து செய்யக்கூடிய மற்ற பணிகளை அதை செய்கிறாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதை பற்றியும் கேட்கலாம். அதேபோல் இந்திய ரிசர்வ் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வங்கிகளுக்கு கடன் வழங்கும் இறுதி நிறுவனமாக ரிசர்வ் வங்கி திகழ்கிறது. இப்போ வங்கிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட வாங்குறாங்க? ரிசர்வ் பேங்கில் வாங்குறாங்க. ஸோ அதனால் ரிசர்வ் பேங்கினுடைய பணிகள் பார்க்கும்பொழுது அந்த வங்கிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரமும் அந்த செயல்பாடும் ரிசர்வ் வங்கி செய்கிறாங்க. அதான் மற்ற வங்கிகளுக்கு வந்து கடன் தேவைப்படுது அப்படின்னா ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் அந்நிய செலவாணி காப்பாளராக இந்திய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்நிய செலவாணியம், அதனுடைய காப்பாளர் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி கேள்வி வரும் அப்படின்னா, இது போல் பணிகள்லாம் கொடுத்து இதை ரிசர்வ் வங்கி செய்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா செய்கிறது அப்படின்னு. உதாரணமாக அந்நிய செலவாணி யார் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. மற்ற வங்கிகளுக்கெல்லாம் யார் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது பதில் ஒன்று தான், கேள்வி தான் மாற்றி மாற்றி வரும். அதான் நேரத்தே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற ஒரு பதில் வச்சுக்கிட்டு இவ்வளோ கேள்விகள் கேட்கலாம். அந்நிய செலவாணி யார் செய்கிறா? இந்திய ரிசர்வ் வங்கி. வங்கிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கறது யார்? இந்திய ரிசர்வ் வங்கி. அப்போ வந்து மற்ற வங்கிகள்லாம் இந்திய ரிசர்வ் வங்கி நடப்பு கணக்கு வைத்திருக்கணும். இதே போல் பல பணிகளை வந்து இந்திய ரிசர்வ் வங்கி செய்கிறதுனால அந்த பணிகளை குறித்து இது யார் செய்கிறா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் தயாராகிடணும். ஸோ ரிசர்வ் வங்கியினுடைய பணிகளை வந்து முதல்ல சொன்னது போல் வைப்புகள் திரட்டுதல், கடன் வழங்குதல், முதலீடு செய்தல், இது வந்து தலையாய பணி, அது மெயின் வேலை. அதுக்கு பிறகு வேறு என்னென்ன வேலை செய்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் என்னென்ன வேலையை செய்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இது எல்லாமே குறிப்பு எடுத்து வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கேள்விகளை வந்து மாற்றி மாற்றி கேட்கும்போது இந்த பணிகளை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். சரிதானா? அப்போ வங்கிகளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கும்போது வங்கிகள் என்ன பண்ணாங்க, வங்கிகள் எப்படி பிரிக்கிறாங்க, வங்கிகளின் செயல்பாடுகள் அடிப்படையில் அதை வந்து வணிக வங்கிகள் சொல்கிறாங்க, கூட்டுறவு வங்கிகள் சொல்கிறாங்க, அயல்நாட்டு வங்கிகள் சொல்கிறாங்க, மண்டல ஊரக வங்கிகள் சொல்கிறாங்க, சிறுநிதி வங்கிகள் சொல்கிறாங்க, செலுத்தும் வங்கிகள் சொல்கிறாங்க, பல்நோக்கு வளர்ச்சி வங்கிகள் என்று வங்கிகளை இப்படி பல விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ வங்கிகளை எவ்வாறு பிரிக்கிறாங்க அதை இப்போ மேட்டு சொல்ல நல்லா பார்த்தீங்க. வங்கிகள் அதனுடைய செயல்பாடு குறித்து வங்கிகளை பிரிக்கிறாங்க. இப்போ கேள்வி எப்படி கேட்கலாம், வங்கிகளை எவ்வாறு வகைப்படுத்துகிறாங்க, அதனுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் என்ன செயல்பாடு, வணிக வங்கிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க, கூட்டுறவு வங்கிகள் பிரிக்கிறாங்க, அயல்நாட்டு வங்கிகள்னு சொல்கிறாங்க. சிட்டி பேங்க்லாம் போட்டிங்கன்னா அயல்நாட்டு வங்கிகள்லாம் வந்து அப்படி பிரிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்க, அட்டவணைப்படுத்துகிறாங்க, ஷெட்யூல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி அளிக்கும் அங்கீகாரத்தின்படி அட்டவணை ஷெட்யூல்டு பேங்க் சொல்லுவாங்களே, இடம்பெற்று வங்கிகள் அட்டவணையில் இடம்பெறாத வங்கிகளும் ஷெட்யூல் பேங்க், அப்படி ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க் சொல்லுவாங்க. அதுபோல் ரெண்டு இதாக பிரிச்சுடுவாங்க. ஸோ இதை நீங்கள் வங்கிகளை எவ்வாறு வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், நேஷ்னலைஸ்டு பேங்க் அப்படின்னா என்ன, அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டால், அதாவது வங்கிகள் பங்குதாரர்கள் அல்லது உரிமையாளர்கள் அடிப்படையில் தேசியமயமாக்கப்பட்ட அல்லது அரசுடைமை வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் துறை வங்கிகள் எப்படி பிரிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. வங்கியினுடைய அடிப்படையை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அந்த ஷேர் போடுறாங்களே
பங்குதாரர்கள் ஷேர் கேபிட்டல் அதனுடைய அடிப்படையிலையும் உரிமையாளர்கள் அடிப்படையில் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க இல்லையா. அப்படி பார்க்கும்போது வங்கியின் மூலதனத்தில் அரசுடைய பங்கு 51 விழுக்காடு. நல்லா கவனிங்க. வங்கியினுடைய மூலதன கேபிட்டல் இல்லையா, அந்த கேபிட்டலில் 51% வந்து அதுக்கு மேலே இருந்தால் அந்த வங்கிகளை தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தேசியமயமாக்கப்பட்ட வங்கின்னு எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அவருடைய பங்கில் 51% விழுக்காடு வங்கியின் மூலதனத்தில் அரசனுடைய பங்கு, கவர்மெண்ட்டுடைய ஷேரை வந்து 51%க்கு மேற்பட்டு இருந்தால் அந்த வங்கியை தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, நேஷனலைஸ்டு பேங்க் என்று அழைக்கலாம். ஸோ இப்போ கேள்வி எப்படி வரும், நேஷனலைஸ்டு பேங்க் என்று எப்படி அழைக்கிறாங்க? ஆப்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க, அரசுடைய பங்கு வந்து 51%க்கு மேற்பட்டு இருந்தால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. இது ஒரு இப்படி கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் அரசுடைய பங்கு எத்தனை சதவீதம் இருந்தால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி என்று அழைக்கப்படும் அப்படி கேட்டாங்கன்னா 51% அரசுடைய பங்கு இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த கேள்வி வந்து மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படிங்கிறதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டாங்கன்னா அரசுடைய பங்கு 51%க்கு மேலே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேசியமயமாக்கப்பட்டது பொதுத்துறை வங்கின்னு சொல்லலாம். பொதுத்துறை வங்கி என்றும் அழைக்கலாம். நேஷனலைஸ்டு பேங்க் அது பொதுத்துறை வங்கின்னு. இப்போ அதுக்கு உதாரணம் கேட்டாங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி, ஐடிபிஐ வங்கி மற்றும் அனைத்து தேசியமயமாட்ட வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளாகும். பொதுத்துறை வங்கிக்கு உதாரணம் கேட்கலாம். அப்போ ஐடிபிஐ வங்கி அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு இது பொதுத்துறை வங்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பொதுத்துறை வங்கி தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்கலான்னு சொல்லிட்டேன். அப்போ ஐடிபிஐ வங்கி தேசியமயமாகட்ட வங்கியில் வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐடிபிஐ வங்கி மற்றும் அனைத்து தேசியமயமாட்ட வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளாகும் அப்படின்னு சொல்கிறதுனால அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ பாரத ஸ்டேட் வங்கி, ஐடிபிஐ வங்கி இது எல்லாமே வந்து இந்த தேசியமயமாகட்ட வங்கியில் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் கேள்விகள் தேசியமயமாகட்ட வங்கினா என்ன, அப்படின்னா இத்தனை சதவீத பங்கு தொகை இருக்கணும், அரசுடைய பங்கு தொகை 50%க்கு மேலே இருந்தால் அது. ஸோ இந்த கேள்வி மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை நினச்சா ஞாபகம் வச்சுங்க. சரி, அப்புறம் கூட்டுறவு வங்கியில் அதனுடைய அமைப்பை பொறுத்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால கடன் கட்டமைப்பு அப்படிம்பாங்க, நீண்ட கால கடன் கட்டமைப்பு இப்படி பிரிக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் கிரெடிட் கொடுக்கக்கூடிய வங்கிகள், லாங் டேர்ம் கிரெடிட் நீண்ட கால கடன் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்படி வந்து கூட்டுறவு வங்கிகளை நம்ம வகை பிரிச்சுக்கலாம். ஸோ அதனால் கூட்டுறவு வங்கிகளை இது போலையும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் பேங்க்கில் நம்ம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் என்னென்ன சேவைகள் செய்கிறாங்க, காசோலை, மாற்று சீட்டு, மாற்றுமுறை ஆவணங்களுக்கு பணம் வசூலித்தல், அதுக்கு பணம் வசூல் பண்ணி கொடுக்கறது, இது போன்ற பணிகளையும் வந்து நம்மளுடைய கூட்டுறவு வங்கிகளும் செய்கிறாங்க, நம்ம தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் செய்கிறாங்க. அதே போல் வங்கிகளுக்கு வேறு என்ன பணி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீட்டு கழகம், அந்த எல்ஐசியில் பிரீமியம் கட்டுறோம் இல்லையா, அதை வந்து பேங்க் மூலமாக செலுத்தலாம். ஆயுள் காப்பீடு சார்ந்ததை வசூல் பண்ணி கொடுக்குறது, அதுபோல் ஒரு இடத்துலேருந்து மற்ற வங்கிக்கு வந்து பணம் அனுப்புறது, பணம் அனுப்பக்கூடிய வசதிகள், பாதுகாப்பு பட்டக வசதி அதெல்லாம் பண்ணித்தரோம். பேங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செய்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த துணைப்பணிகளாக வந்துடும். அதுபோல் வணிக உறுதி கடிதம் கொடுக்குறது. இப்போ பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் கேட்டாங்கன்னா வணிக உறுதி கடிதம் கேட்பாங்க, அது கொடுக்கலாம். ஸோ வணிக மேம்பாட்டுக்காக கூட்டுறவு வங்கிகள் இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உறுதி கடிதம் கொடுக்குறோம். இந்த வணிக உறுதி கடிதம் வந்து கூட்டுறவு பொறுத்த வரைக்கும் யார் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது, இது மிக முக்கியமான ஒரு கேள்வி.
அதாவது வணிக உறுதி கடிதம் கூட்டுறவு வங்கிகளில் எந்த வங்கியால் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு விட என்ன, மாநில கூட்டுறவு வங்கி மட்டுமே தான் இந்த வணிக உறுதி கடிதத்தை வழங்குவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பாக்கி பிரதம சங்கம்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. வணிக உறுதி கடிதம் கூட்டுறவு வங்கிகள் எந்த வங்கியால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை வந்து மாநில கூட்டுறவு வங்கி மட்டுமே தான் வணிக உறுதி கடிதம் வெளியிட முடியும், கொடுக்க முடியும். அதுதான் சரியான விடையாகும். அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் வணிக உறுதி கடிதம் கூட்டுறவு வங்கிகளில் எந்த வங்கி வழங்குகிறது அப்படி கேள்வி கேட்டால் மாநில கூட்டுறவு வங்கி மட்டும்தான் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் சில வங்கிகள்லாம் வந்து இந்த ஏஜெண்டாக ஒர்க் பண்ணலாம். உதாரணமாக வந்து அரசாங்கத்தில் இந்த லோக்கல் போர்டு, அதாவது உள்ளாட்சியில் பிடிஓ சொல்கிறோம் இல்லையா, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது போன்ற ஆஃபீஸுக்கெல்லாம் வந்து அவங்க ஏஜெண்ட் மாரி இருக்கலாம். அப்புறம் உத்தரவாதம் கொடுக்கலாம். இது போன்ற பணிகளை அவங்க செய்கிறாங்க. ஸோ அதுபோல் இப்போ வந்து கூட்டுறவு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால கடன் அமைப்பு, நீண்ட கால கடன் அமைப்பு, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ குறுகிய கால கடன் அமைப்பு எப்படின்னு கேட்டால் எத்தனை அடுக்குமுறை கேட்கலாம். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. குறுகிய கால கடன் வகையில் எத்தனை வகையாக செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 3 அடுக்குமுறை. இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. குறுகிய கால கட்டமைப்பில் கூட்டுறவு வங்கிகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது, எத்தனை வகையாக செயல்படுது, அதான் 3 அடுக்குமுறைன்னு சொல்கிறோம். அந்த 3 அடுக்குமுறையில் எப்படிங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி. இந்த 3 அடுக்குமுறையில் முதல்ல வந்து மாநில கூட்டுறவு வங்கி. மாநில கூட்டுறவு வங்கி என்ன பண்ணுறாங்க, மத்திய கூட்டுறவு வங்கிக்கு பணம் கொடுக்குறாங்க. மத்திய கூட்டுறவு வங்கி என்ன பண்ணுறாங்க, அதனுடைய பிரதம சங்கங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. கிராம அளவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் இவங்களுக்கெல்லாம் கடன். அதனால் குறுகிய கால கடன் அமைப்பில் எத்தனை அடுக்காக டயர் சிஸ்டம் சொல்லுவோம். டயர் சிஸ்டம்னா டிஐஇஆர் டயர், டிஒயில் டிஐஇஆர் டயர் சிஸ்டம். 3 அடுக்கு 3 டயர் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ ஷார்ட் டேர்ம் கிரெடிட், அதாவது குறுகிய கால கடன் அமைப்பில் எத்தனை அடுக்கு முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 அடுக்கு முறை. இப்போ 3 அடுக்கு முறையில் முதல்ல யார் இருக்கா, மாநில தலைமைச் சங்கம் 1, மாவட்ட அளவில் மத்திய கூட்டுறவு வங்கி 2வது, 3வது பிரதம சங்கங்கள். இதுதான் 3 அடுக்கு முறை. ஸோ இந்த 3 அடுக்கு முறை கிரெடிட் சொசைட்டியுடைய வங்கியெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம கூட்டுறவு வங்கிகள்லாம் இப்போ உள்ள சட்டம் வந்து நான் சொல்லியிருக்கேன், 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். அந்த சட்டத்தின்படி தான் பதிவு செய்வாங்க. அப்போ அந்த தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தை சட்டப்பிரிவு 2(1)(b)யில் வந்து ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்டுடும். அப்போ கூட்டுறவு சங்கம் அல்ல கூட்டுறவு வங்கிகள் எந்த சட்டப்பிரிவுங்க பதிவு செய்யணும் அப்படின்னா கேள்வி கேட்கறது வாய்ப்பு உண்டு. அதனால் சட்டப்பிரிவில் கூட்டுறவு சட்டத்தின்படி அது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் 1949 படி பிரிவு 8 வங்கி எனும் பெயரை பயன்படுத்த இயலாது. அதாவது தனியாரோ வேறு யாரோ வந்து வங்கி என்ற பெயரை யாருமே பயன்படுத்த முடியாது. அதாவது லைசன்ஸ் வாங்கினார் ஒழிய வங்கி என்ற பெயரை அவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. அதனால் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அதுபோல் அவங்க வந்து என்ன டெபாசிட்டில் வாங்குறாங்க இல்லையா, விவசாய இடுபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருள்லாம் வழங்குறாங்க இல்லையா, ஒழுங்குமுறை சட்டம் 1940 பிரிவு 8 வங்கி எனும் பெயரை பயன்படுத்த இயலாது. தொடக்க சங்கங்கள்லாம் வங்கி என்ற பெயரை பயன்படுத்த முடியாது. அது என்ன சட்டப்பிரிவு கேட்டீங்கன்னா 8வது பிரிவில் வங்கி லைசன்ஸ் வாங்கியிருந்தால் தான் அந்த வங்கி என்ற பெயரை பயன்படுத்த முடியும். ஆனால் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு என்ன சட்டப்பிரிவுன்னு கேட்டிங்கன்னா 8வது பிரிவில் அது வாங்கி செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்தியாவில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு, அந்த கூட்டுறவு சட்ட வரலாறு படிக்கும்பொழுது இந்தியாவில் முதல்ல எந்த ஆண்டு கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1904. 1904 தான் இந்த
கடன் சங்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. 2004ஆம் ஆண்டு தான் இந்தியாவிலேயே கூட்டுறவு சட்டம் முதல்ல இயற்றப்பட்டிருக்கு. அந்த கேள்வியும் கேட்கறது வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இந்தியாவில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு முதலில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1904ஆம் ஆண்டு இந்தியாவில் கூட்டுறவு சட்டம் முதலில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லணும். இப்போ மத்திய கூட்டு வங்கியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகள் ஒரு மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களையும் அதனுடைய விவகார எல்லையாக பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருது. ஸோ மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகள் ஒரு மாவட்டத்தை மட்டுமல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களையும் அதனுடைய விவகார எல்லையாக கொண்டு செய்வோம். அப்போ அப்படி இருந்தால் அந்த துணை விதியில் வங்கியுடைய துணை விதியில் அந்த விவகார எல்லை ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதை பதிவு செய்துக்கணும். மாற்றங்கள் இருந்தால் மாற்றங்கள் அப்புறம் பின்னாடி அமெண்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் மத்திய கூட்டு வங்கிகள் ஒரு மாவட்டத்தை அல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களையும் விவகார எல்லையாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம். அதனால் இப்போ உதாரணமாக நீங்கள் திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இப்படிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்கள் அது விவகார எல்லையாக இருக்காங்க. ஸோ அதனால் கேள்வி எப்படி வரலாம்? மத்திய கூட்டு வங்கிகள் மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகள் ஒரு மாவட்டம் அல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களையும் அதனுடைய விவகார எல்லையாக கொண்டு செயல்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது, செயல்படலாம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதுபோல் மத்திய கூட்டு வங்கிகள் வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் இந்திய ரிசர்வ் வங்கி உரிமை பெற்றுள்ள வங்கி, அவங்க உரிமை வாங்கி தான் மத்திய கூட்டு வங்கியெல்லாம் செயல்படுறாங்க இல்லையா. ஸோ மூன்றடுக்கு முறையில் குறுகிய கால மூன்றடுக்கிற முறையில் தலைமை வங்கி, மாநில தலைமை வங்கி, அதுக்கு பிறகு தான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு. மூன்றடுக்கு முறையில் மாநில வங்கி, அதுபோல் மாவட்ட வங்கி, அதுபோல் தலைமை வங்கி, அதுபோல் பிரதம சங்கம், இந்த மூன்றடுக்கு முறையில். ஸோ அதனால் மத்திய வங்கியை பொறுத்த வரைக்கும் முதல்ல தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எந்த ஆண்டு மத்திய கூட்டு வங்கி மாவட்ட மத்திய கூட்டு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு இந்த கேள்வி மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் முதல்ல மத்திய கூட்டு வங்கி எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அந்த கேள்வி கேட்கலாம். நிச்சயமாக இந்த கேள்வி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டு வங்கி, நல்லா ஆரம்பிச்சுங்க. மதுரை ராமநாதபுரம், அப்போ ரெண்டு ஒன்றா இருந்தது. மதுரை, அதுக்கு பிறகு தான் ராமநாதபுரத்தை பிரிக்கிறாங்க. மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டு வங்கி என்ற பெயரில் 1913ஆம் ஆண்டு மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மீண்டும் கேள்வி சொல்ல நல்லா போச்சுங்க. தமிழ்நாட்டில் முதல்ல மாவட்ட மத்திய கூட்டு வங்கி எந்த ஆண்டு எந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதனுடைய பேர் மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டு வங்கி அப்படிங்கிற பேரில் மதுரையில் 1913ஆம் ஆண்டு மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் முதல்ல எந்த ஆண்டு எந்த இடத்துல மத்திய கூட்டு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது? மத்திய கூட்டு வங்கி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1913ஆம் ஆண்டு மதுரை ராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கேள்வி மிக முக்கியமாக வச்சுங்க. இந்த கேள்வி நிச்சயமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் மத்திய கூட்டு வங்கியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுரை தான் ஆரம்பிக்கிறாங்க 1913ஆம் ஆண்டு. இதை நிச்சயமாக ஞாபகம் வச்சுங்க. அதேபோல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. டாப் சைட்கோ, டாம்கோ, தாட்கோ, இது போல் நிறுவனங்கள் மூலமாகவும் கடன் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல் மாநில கூட்டுறவு வங்கிகள் யாருக்கு? மாநில கூட்டுறவு வங்கிகள் என்ன பண்ணுறாங்க? மாவட்ட மத்திய கூட்டு வங்கிக்கு நிதி உதவி செய்கிறாங்க. ஸோ மாவட்ட மத்திய கூட்டு வங்கியை மாநில வங்கி ஆய்வு செய்யலாம்.
அதை முன்னே சொல்லியிருக்கேன். ஸோ மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகளை மாநில கூட்டு வங்கி வந்து ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படி கேள்வி கேட்குறது நான் வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இந்திய ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்வது போல் மாநிலத்தினுடைய தலைமை வங்கியையும் மத்திய வங்கியையும் ஆய்வு செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் மாநில கூட்டு வங்கி அந்த மாநில கூட்டு இயக்கத்தின் தலைவராகவும் இப்படி கேள்வி கேட்கலாம். அதாவது கடன் சங்கங்களுக்கு தலைமைச் சங்கமாக அல்லது கூட்டு இயக்கத்தின் தலைவராகவும் மாநில கூட்டு வங்கி செயல்படுது. இப்போ மாநில கூட்டுறவு சங்கம் மாநில கூட்டுறவு வங்கி மற்ற வங்கிகளுக்கு தலைவராக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் கூட்டு வங்கி மாநில கூட்டு வங்கி ஒரு மாநிலத்தின் கூட்டு இயக்கத்தின் தலைவர், கூட்டு இயக்கத்துக்கே தலைவர்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இதை தலைவர்னு சொன்னால் நீங்கள் உடனே வேறு பெயர்லாம் போட முடியாது. மாநில கூட்டு வங்கி அந்த மாநிலத்தில் கூட்டு வங்கி இயக்கத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநில கூட்டு வங்கி. அதான் நீங்கள் அப்படி சொல்லணும். சரிதானா? மாவட்டத்தில் மத்திய கூட்டு வங்கியில் உறுப்பினராக சேர்த்து அவர்களுக்கு தேவையான நிதி உதவி மட்டும் இல்லை, ஆலோசனையும் வந்து மாநில வங்கிகள் வந்து வழங்குறாங்க. அதில் ஆலோசகராகவும் இருக்காங்க, நிதி வசதியும் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறான், மத்திய கூட்டு வங்கிகளுக்கு மாநில சங்கம் தலைவராக செயல்படும், அவற்றின் தலைவராக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நீண்ட கால கடன் அமைப்பை யார் கொடுக்குறா, என்ன செய்கிறாங்கிறத அதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நல்லா படிங்க. ஈஸியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வேக்கன்ஸாக சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டை என்ன பார்த்துங்க, எப்பப்போலாம் அப்ளை பண்ணணும், எக்ஸாம் டேட் என்ன அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை கீப்பப் பண்ணிங்க. அதை மீண்டும் ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 29/8/2025 அதான் லாஸ்ட் டேட். விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறது லாஸ்ட் டேட் வந்து 29/8/2025. உங்களுக்கு எழுத்து மூலமான தேர்வு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 12/10/2025 சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்டத்தில் நடக்கும். அதுபோல் ரிசல்ட்டு வந்து உடனே போட்டுருவாங்க. 27/10 ரிசல்ட்டு போட்டுருவாங்க. 27/10/2025 போட்டுருவாங்க. அதனால் லாஸ்ட் டேட்டை விட்டுறாமல் முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. எப்போ நோட்டிஃபிகேஷனோ 6/8 தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. 6/8க்கு பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நியூஸ் பேப்பரில் வரும். ஸோ 6/8 நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா 29/8 வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நல்லா படிங்க, பார்ப்போம்.